இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்குடன் எடுக்கவில்லை. ஹலோ கைஸ், வெல்கம் டு பிளாக் உல்ஃப் என்டர்டைன்மெண்ட். வெல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துரைந்தர் த ரேஞ்ச் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ப்ரீவியஸாகவே போன வருஷம் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ மொத்தமாக ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்லைன் என்னென்னா, ஒரு ஸ்பை வந்து அங்கே போய் எப்படி உளவு பார்த்து அங்கே இருக்க டெரரிசம் அழிக்கிறாங்க, அதுதான் ஒன்லைன். அதில் அவங்க என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி எப்படி அவங்க லைஃப் டேர்ன் ஆகுது, அதெல்லாம் தான் இந்த படத்தோட ஒன்லைன். சூப்பராகவே எடுத்திருந்தாங்க பார்ட் 1. ஸோ பார்ட் 1மே டியூரேஷன் வந்து ரொம்ப லாங் தான், 3 hours 30 minutes சம்திங். ஸோ அப்படி இருக்கும்போதே சிங்கிள் லாங்குவேஜில் தான் இத்தனைக்கும் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆச்சு. அது 1000C கிட்ட அடிச்சிருச்சு, 1000C அடிச்சிருச்சு. நம்ம என்ன கேட்டிருக்கோம். சரி, இப்போ பார்ட் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. வெல், இந்த படம் எப்படி இருக்குன்னா அந்த படத்துக்கு ஈக்குவல் கொடுக்குதா இல்லையா, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோ வந்து ரன்வீர் சிங், தென் ஹீரோயின் வந்து சாரா. லாஸ்ட்டாக தெய்வ திருமகள் குழந்தையில பார்த்தது, இப்போ ஹீரோயினாக வந்திருக்காங்க, அருமையாக நடிச்சிருக்காங்க. படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸுனா படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்டு மியூசிக் ரெண்டுமே பெரிய ப்ளஸ். ஏன்னா ஃபிசிக்ஸை தாண்டி தான் போயிருக்கு, இருந்தாலும் அக்செப்டபுளாக தான் இருக்குது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம். डकैत की मौत के बाद लियारी की सड़कों पर खौफ और हरस का माहौल, कई मकामात पर फायरिंग और रॉकेट लॉन्चर के धमाके साफ सुनाई दिए जा रहे हैं. மியூசிக் வந்து படத்துக்கு பெரிய பேக் போனாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா மியூசிக் வந்து இந்த மாதிரி படத்துக்கு வந்து எப்படி போட்டாலும் ஒரு சில இடத்துல அடி வாங்கும், பட் இதில் வந்து டீசெண்டாக போட்டிருக்காங்க. பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மியூசிக் தான். அடுத்து வந்து ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தோம்னா ஒவ்வொரு சீனும் டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, நமக்கு என்கேஜிங்காக போகுது ஒவ்வொரு இடத்துலையும். இது ஏன் தேவையில்லாமல் இவ்வளோ நேரம் இழுக்குது அந்த மாதிரி இருக்காது. காமெடி வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும், அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். आपने बतखें तो बड़ी सफेद पाल रखी है अपने फार्म हाउस में या बटक्स आर रियली वाइट. அதுக்குமே அந்த கேரக்டர் ரைட்டிங் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக சூட்டபுளாக இருந்தது. யாருமே அந்த கேரக்டர்னால் அந்த கேரக்டர் தான், அதுக்கு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் அருமையாக கொடுத்துருந்தாங்க. हिंदुस्तानी काफिर का सर काटकर मुशर्रफ के दस्तरखान पर रखा था. படத்தில் அந்த ஆர்ட் ஒர்க் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல கூட இது இந்த இடம் இல்லையே அப்படிங்கிற அந்த ஃபீல் வராமல் ப்ரில்லியண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆராக கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. हिंदुस्तानी ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவங்களோட ஆரா அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு தேட்ரிக்கல் பீக் தேட்ரிக்கல் மூமெண்ட்டு தான் ஒவ்வொரு ஃப்ரேமுமே. சும்மா ஒரு சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஃப்ரேம் காட்டும் போது இந்த ஃப்ரேம் எதுக்கு பெருசாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு காட்டின ஃப்ரேமுமே அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் தான் ஹீரோவோட ப்ரீவியஸ் ஸ்டோரி, எதனால இப்படி இந்த ஸ்பை இதில் வந்தார், ஸோ அவரோட ஸ்டோரியுமே இந்த படத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே வந்து ஃபீலிங்ஸ் ஆகட்டும், எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கும் டச் ஆகுச்சு, ரொம்பவுமே கனெக்ட் ஆச்சு எல்லா எமோஷன்ஸுமே. தென் இந்த படம் வந்து A-rated மூவி. ஸோ அதனால் இது வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்கணும். Ladies and gentlemen, ready for this? ஒரு ஆக்ஷன் லவராகவோ இல்லை
மூவியில் எனக்கு வைலன்ஸ் வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து செம ட்ரீட்டு. मर्द है इकबाल ने ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது பெரிய மைனஸ் என்னென்னா டியூரேஷன் தான். நிறைய பேர் வந்து 4 hours எப்படி உட்கார்றது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த டியூரேஷன் படத்துக்கு ஓகே, அந்த ஸ்டோரி லைன் கதைக்களம் கொண்டு போகிறது எல்லாத்துக்குமே ஓகே. பட் வந்து நார்மலாக பார்க்கும்போது வந்து ரொம்பவுமே ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மேபி வரலாம். அதாவது ஒரு சில இடத்துல லேக் இழுக்கிற மாதிரி இருக்கலாம் மேபி. பட் வந்து ஓவராலாக பார்த்தோம்னா படம் வந்து டாப் நாட்ச். தெரிஞ்சதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு பார்ட்டுன்னு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் எதுவும் கொடுக்கல. மேபி வேறு ஏதாவது ஸ்டோரி லைன் இதே மாதிரி வேறு ஹீரோ வச்சு ஆல்ரெடி இன்னொரு கம்பெனி பண்ணுற மாதிரி பண்ணனா வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டோரி லைனை நல்லா இருந்தால் ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிவருவது உங்கள் நான் பிளாக் உல்ஃப். நன்றி, வணக்கம்.